வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய கம்புருப்பா கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கம்புருப்பா கோழி இனங்களை இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். பழுப்பு மற்றும் சிவப்பு, கருப்பு போன்ற பல வண்ணங்கள் கொண்ட ஒரு இனம் தான் இது. பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் கோழி இனங்கள்னு சொல்லுவாங்க. இந்த இனங்கள் 3 வகையான இனங்களை கொண்டு தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒன்று அசாமோட லோக்கலான நாட்டுக்கோழி இனங்கள்ங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலர் பாய்லர் கோழி இனங்கள்ங்க. இதில் இந்த லோக்கலான நாட்டுக்கோழி இனங்கள் எதற்காக இந்த இனங்களோட கலவையாக உருவாக்குனாங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் பிளேட்ஸ் அதாவது உள்ளூர் நாட்டுக்கோழி இனங்கள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்குங்க. அதே போல் இந்த வண்ணமயமான அந்த பாய்லர் கோழி இனங்களானது அதிக லெவலில் இறைச்சி தரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குங்க. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா இந்த தேகம் ரெட்டுங்கிற ஒரு இனங்க. இது பார்த்திங்கன்னா ஜெர்மனிய ஆர்ஜினா கொண்டது, முட்டைக்கு பெயர் போன ஒரு கோழி இனங்கள்ங்க. இந்த இனங்களை கிராஸ் பண்ணுறது மூலம் அதிக லெவலில் முட்டை இடங்கிறதுக்காக இந்த இனங்களை கிராஸ் பண்ணாங்க. இப்படி 3 வகையான இனங்களை கிராஸ் பண்ணி தான் இந்த இரட்டை நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்களாக இந்த கம்புருப்பா கோழி இனங்களானது இருக்குங்க. இந்த இனங்களோட உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட நிறம் பல்வேறு வண்ணமான நிறங்கள்லாம் அங்கே இருக்கும். அதாவது பழுப்பு, கருப்பு, வெள்ளை மற்றும் சிவப்பு, இந்த 4 வகையான வண்ணங்கள் கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். சில இனங்கள் மட்டும்தான் முழு பழுப்பா இனங்களாக இருக்குங்க. இதுங்க பார்த்திங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்பை கொண்ட ஒரு கோழி இனங்கள் தான். இந்த ஒற்றை கொண்டைக்கு பார்த்திங்கன்னா சாம்பல் இமே தான் இங்கே வலதுபுறத்தில் காட்டியிருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா இதோட கால்கள் கொஞ்சம் நீண்டு இருக்குங்க. ஏன் இந்த மாதிரி நீண்டு இருக்குன்னா, இது கூண்டு வளர்ப்பு முறைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இனமாக இருக்கும். அதே போல் புறக்கடை கோழி வளர்ப்புக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இனங்க. அதனால் புறக்கடை கோழி வளர்ப்பு மூலம் வளர்க்கும் போது காக்கா போன்ற பறவைகளால் ஏதோ ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் பாதுகாப்புக்காக பார்த்திங்கன்னா இதோட கால்கள் கொஞ்சம் நீண்டு இருக்கும். அதே போல் சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குங்க. இந்த இனங்களானது AICRP, அதாவது ஆல் இந்தியன் கோஆர்டினேஷன் ரிசர்ச் ப்ராஜெக்டுக்கு கீழே இயங்கக்கூடிய கோழி அறை ஆய்வு நிலையத்தில் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அசாம் பல்கலைக்கழகங்களுக்கு, அதாவது கால்நடை பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்து இந்தியா முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோழி இனங்கள்னு சொல்லலாங்க. இந்த இனங்களோட முட்டைகளும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளை போலயே பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். இதுங்க எப்போ முட்டையிட ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாங்க. அதாவது கூண்டு வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது கொஞ்சம் வேகமாகவோ, புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது கொஞ்சம் லேட்டாக முட்டையிடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா கூண்டு வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது 150லேருந்து 170 நாளில் முட்டையிடுவாங்க. இதே புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது 180லேருந்து 200 நாள் ஆகுங்க. அதே போல் வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் இடோன்னா 140லேருந்து 150 முட்டைகள் வரைக்கும் கூண்டு வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது இடங்க. இதே பார்த்திங்கன்னா புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது 115லேருந்து 130 வரைக்கும் முட்டைகள் இடங்க. அதே போல் முட்டையோட சராசரி வெயிட் 50 கிராமுக்கு மேலே இருக்குங்க. சரி, இறைச்சி எந்த லெவலுக்கு தரோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8வது வாரத்திலேயே 700லேருந்து 800 கிராம் வரைக்கும் வெயிட் கூண்டு வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது இருக்குங்க. இதே புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் 500லேருந்து 650 கிராம் வரைக்கும் வருவாங்க. இதே ஒரு 20வது வாரத்தில் 1 கிலோ 700 கிராமில் இருந்து 1 கிலோ 800 கிராம் வரைக்கும் வரலாங்க. புறக்கடை கோழி வளர்ப்பு முறையில் வளர்க்கும் போது 1.3 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வரவங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்க இந்த கம்புருப்பா கோழி இனங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான கோழிகளை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்களை பற்றியோ தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.